ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான். கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பொண்ணுங்களுக்கு வந்து முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாக நம்ம யாருமே கருவேப்பிலை சாப்பிட மாட்டோம். ஆனால் இப்படி குழம்பா செய்யும்போது எல்லோரும் சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். புளியை வந்து நான் ஊற வச்சிட்டேன். இவ்வளோதாங்க கருவேப்பிலை தேவையான பொருள். இது வந்து நான் வந்து அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப் அளவு நான் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான கருவேப்பிலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் நிறையா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை 3ஐயும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை மட்டும் நல்லா தனியாக அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை அரைச்சது ரொம்பவே திக்காக இருக்கும். தண்ணி சேர்த்துக்குங்க. இது வந்து நான் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்து தனியாக தண்ணி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மசால் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன மசால் பொடி நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீட்டு மசால் பொடி தான் நாங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். 3 ஸ்பூன் வந்து வீட்டு மசால் தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசால் பொடி போட்டிருக்கனால கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்ற போகிறேன். இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவைப்படும். ஏன்னா அது ஒரு 30 நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சு சாப்பிட்லாம். இது வந்து கெட்டு போகாது, சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால் எண்ணெய் நிறைய சேர்த்துக்கிறது நல்லது. ஒரு 4 ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதில் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது பெரிய வெங்காயமும் போடலாம், சின்ன வெங்காயம் போடலாம். உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சுங்க. இதை நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து நம்ம அது கூட சேர்த்து மொத்தமாக சேர்த்து கிண்டிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா மொத்தமாக சேர்ந்து கலந்து விட்ருங்க. தண்ணி தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் திக்காக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கங்க. இல்லை எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி அதுக்கு தேவைக்கேற்ப ஊற்றிக்கங்க. நல்லா நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. ஏன்னா இது தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெயும் கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் உங்களுக்கு கெட்டு போகாது. அவ்வளோதாங்க, கருவேப்பிலை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்கள் சூடாக பரிமாறலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.